கேப்டன் இடத்தை பிடிக்க போகும் தளபதி விஜய். விஜய் படங்களுக்கு இருக்கும் ஹைப்பை விட கோட் படத்திற்கு அதிகமாகவே ஹைப் இருந்து வருகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே ரசிகர்களின் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவே கோட் படக்குழு அயராது பாடுபட்டு வருகின்றது. என்னதான் இப்படத்தில் இருந்து வெளியான பாடல்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் இப்படத்தின் ட்ரெய்லர் தாறுமாறான வரவேற்பை பெற்று வருகின்றது. படத்தின் கதையை அப்படியே வெளியே சொல்லிவிடாமல், ரசிகர்களை கதையை கணிக்க விடாமல் ட்ரெய்லரை வெங்கட் பிரபு சாமர்த்தியமாக கட் செய்துள்ளார் என அனைவரும் பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோட் படத்தில் மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் AI தொழில்நுட்பம் மூலம் சிறப்போட்டத்தில் நடித்திருப்பதாக கடந்த பல மாதங்களாக தகவல்கள் வந்தன. அந்த தகவலை தற்போது வெங்கட் பிரபு உறுதி செய்துள்ளார். இதையடுத்து நேற்று கேப்டன் விஜயகாந்தின் இல்லத்திற்கு விஜய், வெங்கட் பிரபு மற்றும் தயாரிப்பாளர் ரச்சனா கல்பதி ஆகியோர் சென்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்தை கோட் திரைப்படத்தில் பயன்படுத்த அனுமதி வழங்கிய பிரேமலதா விஜயகாந்திற்கும் தங்களது நன்றியினை படக்குழு தெரிவித்தனர். அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இணையத்தில் படு வைரலாகி வருகின்றது. இந்நிலையில் இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பலரும் விஜய் வினோத் இயக்கில் நடிக்கவிருக்கும் தளபதி 69 திரைப்படத்தில் விஜயகாந்தின் மகனான சண்முக பாண்டியனை விஜய் நடிக்க வைத்தால் நன்றாக இருக்கும். விஜயகாந்த் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் விஜயுடன் இணைந்து செந்துர பாண்டி என்ற படத்தில் நடித்து அவருக்கு உதவியாக இருந்தாரோ அதே போல் விஜயகாந்தின் மகனுக்கு விஜய் உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த கோரிக்கையை தளபதி ஏற்பாரா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.